ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஸ்டம்பிள் கைஸ் தான் கைஸ் விளாட போகிறோம். ஸ்டம்பிள் கைஸில் ரேங்க் தான் எத்த போகிறோம். என்ன ப்ரோ நீ சாம்பியன் போகிற அப்படின்ற மாதிரி தான் கைஸ் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. அப்படியே டக்கு டக்குன்னு போய் வின்னாயாச்சு கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் தேவைப்படுது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த வீடியோவில். ஸோ ஓகேங்களா, அடுத்து வந்து ஸ்டம்பிள் கைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ என்ன ப்ரோ பக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்டமைஸில் ரீசெண்டாக சூப்பர் ஜம்ப் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த சூப்பர் ஜம்பை தான் நானும் வாங்கலான்னு 150 எபிலிட்டி கீஸ்லாம் சேர்ந்துருச்சு. நான் நினச்சா பிரிக்கு தாங்க வாங்கலான்னு சேர்த்து வச்சுருந்தேன். ஆனால் கரெக்டாக இதை விட்டுட்டாங்க, அதாவது இந்த சூப்பர் ஜம்பை. ஸோ சரி ஓகே, சூப்பர் ஜம்ப் வாங்கிடலான்னு அதுக்கு அடுத்த பாஸ் வரைக்கும் சேர்த்து வச்சு அது பண்ணலான்னு நினச்சா அது அன்லாக்குன்ற ஆப்ஷனே எனக்கு காமிக்க மாட்டேது. ஸோ அப்புறம் நான் எதுக்கு சேர்த்து வைக்கன்னு எனக்கே கடுப்பாயிருச்சு. ஸோ நானும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் இந்த இடத்துல அன்லாக்குன்னு கம்பி தான் கொடுத்துட்டேன். உள்ளக்க போனால் நான் எப்படி அன்லாக் பண்ணுறது? ஸோ இதே இது வாலிபாலுக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வாலிபால் அன்லாக் கொடுத்து இதெல்லாம் பார்க்குறேன்னா என்னால் முடியுது. இல்லைன்னா ஜெம்ஸு கூட நீங்கள் வாங்கலாம், 300 எபிலிட்டிக்கு தேவைன்னாச்சும் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த சூப்பர் ஜம்பில் அது இல்லவே இல்லை. நீங்கள் ரைட் சைடு கீழே பாருங்கள், அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கஷ்டமாக போயிடுச்சு ப்ரோ. ஸோ வேறு நான் பிரிக்கு வாங்கிடலான்னு தான் தோணுது. இருந்தாலும் வேறு ஏதாச்சும் ஒரு எபிலிட்டி நல்லதாக விட்டாங்கன்னா அதனால நான் வாங்கலை கைஸ். ஸோ அடுத்து வந்து இந்த சருக்கு பார்த்திங்கன்னா 5th லெவல் போயாச்சு ஸ்கேட்டிங்கு. ஸோ இப்போ இந்த ரேங்க்குள்ளே போயிடலாமா? ஆனால் ஒரு யூஸும் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம பஞ்சு மட்டும்தான் கைஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஷீல்டு வந்து ஷீல்டும் பஞ்சு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட ஷீல்டு இல்லை, அது வாங்கவும் மாட்டேன் இல்லை இப்போதைக்கு. ரீசெண்டாக இப்போதைக்கு வாங்க யூஸ் தேவையில்லை ப்ரோ. ஏன்னா நான் மெத்ததுக்கு தான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். ஷீல்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஓகே, ஷீல்டு மேக்ஸும் இருந்துச்சுன்னா செம்மையாக ரேங்கை புஷ் பண்ணலாம். இல்லைனாலும் பண்ணலாம். வாங்க மேட்சுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு சகுனமே நல்லா இல்லை. சந்தையும் வெண்டுறாங்க அப்படின்றாங்க. ஸோ திரும்பி நம்ம ட்ரை பண்ணலாம். இது மாதிரி ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் இது மாதிரிலாம் ஆகும். அப்படியே ஒழுங்கு மாதிரியே உள்ளக்க விட்டுருங்கடா கைஸ் 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 கைஸ். ப்ரோ வெற்றி 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 உள்ளக்க வந்தாச்சு. நான் சாம்பியனு அந்த செகண்டு தான் முடிச்சிருக்கேன். அதுக்கே பாதி பேர் சாம்பியனாக வராங்க. சரி ஓகே, சாம்பியனாக வந்தால் என்ன, நம்ம வந்து சேம் ஸ்கில் தான். அதாவது அவங்ககிட்ட கண்டிப்பாக பஞ்சு மேக்ஸ் இருக்கும், நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஆனால் ஷீல்டு மேக்ஸ் அவங்க வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட ஷீல்டு கூட இல்லை. ஸோ ஓகே பரவாயில்ல. ஐயோ, நம்ம இப்போதைக்கு நான் 2 ஸ்கின் தான் ப்ரோ கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று நான் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஸ்கின்னு. அடுத்து ஒருத்தன் வச்சுருக்கா பார்த்தீங்களா எட்டர்னஸ்ன்னு என் பக்கத்தில், அந்த ப்ளூ கலர் அந்த தண்ணி ஸ்கின் தான். ஸோ ஓகேங்களா, எஸ்கேகே அப்படின்னு ஒரு கில்டு. ப்ரோ 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 போச்சு ப்ரோ ப்ரோ மைனஸு பயங்கரமாக ஆகும். 90 100 போச்சு. இது மாதிரி ஒரு மேட்ச்சு தோத்தாலே போதும் கைஸ், முன்னேறிடலாம். என்ன கரெக்டாக நான் எத்தனையோ மேட்ச் ஜெயிக்கணும் ப்ரோ. ஒரு 6 மேட்ச் ஜெயிச்சா தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை இன்வைட் பண்ண நமக்கு இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரா +25 ஆகும். ஆனால் அவனுமே வரமாட்டாங்க. நான் இன்வைட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போன்னு பார்த்து நம்ம அனி ப்ரோலாம் இல்லை. அனி ப்ரோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே சாம்பியன் போயிட்டார். ஸோ இல்லை சொல்கிறேன், ஹரி ப்ரோ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு கைஸ். அதாவது ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்மளும் இப்போ புஷ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 3 ஏஐ முடிச்சாச்சு கைஸ். ஆனால் இவங்கள ப்ரோ அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் கைஸ். இப்போ வந்து நான் இப்போ ஒருத்தன் சூப்பர்மேன் பஞ்ச் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு ஏஐ ஸ்டம்பிளர் இருக்குது, நான் அங்கே தான் பண்ணுறேன். அப்படியே லேசருக்கு போகாமல் அவன் தடுத்து நிப்பாட்டிடுறான். புரியுதா கைஸ்? ஸோ அது மாதிரி நிறையா தண்ணி நடந்துச்சு. அதனால தான் கடுப்பில் இது மாதிரி பண்ணிட்டேன். இது மாதிரி ஏஐஸையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ ஓகே, இவன் கிளச்சு பண்ணுறானா? இல்லை ஆஃப்லைனு. ஸோ ஓகே, சும்மா நானும் அப்போலேருந்து பஞ்சு பட்டனே தொட வரேன், எவனுமே கிட்டக்க வர மாட்டேறாங்க. ஸோ ஓகே, வாட்டரு மண்டையா போன மேட்சும் வந்திருந்தான். அது இவனான்னு தெரில கைஸ். ஒரே ஒரு பிளேயர் தான், இவனை முடித்தாலே நம்ம இந்த மேட்ச்சை ஜெயிச்சிடலாம். ஸோ ஆனால் அவனை முடிக்கணுமே. அவன்கிட்ட எதுவுமே இல்லை, பஞ்சும் இல்லை, ஷீல்டு இல்லை போல், எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ அதை வச்சு சொல்லிக்கிறேன். ஏன்டா குத்து வர மாட்டேது. கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் இந்த ஸ்டம்பிள் கைஸே விளாடுறது இல்லை கைஸ். அதாவது ஒரு 2 வீக் 1 வீக்காக விளாடவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் புகுறதை மறந்துட்டேன். இப்போல்லாம் புகுறவே மாட்டேறேன். ஸோ அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லா திரும்பியும் பழையபடி வரும் கைஸ். ஓகேங்களா,
அப்படியே போய் விழுந்துடுறா. இது மாதிரி வேவ்லலாம் நான் பண்ணுறதை அப்படியே பார்த்துக்கோங்க கைஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், ஜெயிச்சாச்சு. ஸோ இப்போ நான் ஜெயிச்சதுக்கு பிரயோஜனமே இல்லை, ஏன்னா -100 ஆயிடுச்சு. இப்போ +100 ஆகும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மாஸ்டர் சிம்பிள்லேருந்து நம்ம சாம்பியன் சிம்பிளுக்கு போகிறோம். ஸோ நான் அனி ப்ரோ வீடியோ பார்த்தேன், நம்ம சாம்பியன் போனாலே அப்படியே என்னென்னமோ வருது கைஸ், பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை நம்மளும் அனுபவித்து பார்க்கணும். ஒரு சேனலில் போய் பாருங்கள். ஸோ சேனல் பேர் வந்து கிளச்சு வேர்ஸு. ஆனால் நீங்கள் அப்படிலாம் சர்ச் பண்ணால் வராது. ஸோ நீங்கள் வந்து இருங்க கைஸ். ஸோ கைஸ், இவர் தான் பார்த்தீங்கன்னா பப்ளு, அதாவது நான் சொன்ன அனி ப்ரோ. ஸோ இவரோட யூடியூப் சேனல் பேர் வந்து கிளச்சு வேர்ஸு. ஸோ ஆனால் நீங்கள் எப்படி போய் சர்ச் பண்ணணுன்னா அட்டுதலை பேகு, அடுத்து வந்து அந்த டேஷு 6 இல்லையே, ஐயோ மறந்துடுறேங்க இது லைட்டாக. இருங்க நான் சொல்கிறதே பண்ணி பாருங்கள். அட்டுதலை பேகு PHAG, அந்த டேஷு, அடுத்து வந்து 67. ஸோ அவர் நம்மள மாதிரியான ஒரு யூடியூபர் தான். ஸோ அவரை சேனல்லையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா, அவரும் வீடியோ டெய்லியும் போடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டென்ட் ஆஃப் த மேட்டருக்குள்ள வந்துடலாம். நான் ஒரே ஒரு தாட்டி சாம்பியன் போயிருக்கேன் கைஸ். ப்ரோ போனேன் ப்ரோ. ஐயோ அது பழைய வீடியோ மறந்தேன், சாரி கைஸ். அது வேறு ஐடி, அது அந்த ஐடி தொலைஞ்சிருச்சு. நான் அந்த ஐடின்னு நினச்சிட்டேன். ஸோ ஓகே, மேட்சுக்குள்ளே போயிடலாம் கைஸ். இது மாதிரி நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிவிக்கே விஜய் தளபதி அப்படின்னு பேர் வச்சுட்டு கில்ட வச்சுட்டு. ஸோ நான் நிறைய பேரை பார்க்குறேன் கைஸ். ஸோ இது மாதிரி நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணுங்கள். என்னென்னலாம் சொல்லி லைக்க வேண்டும் வாங்க வேண்டியது. டே வேணாதான்டா நான் ஃபஸ்ட்டு முடிப்பேன். ஆனால் அவன் டிவிக்கு என்ன வச்சுருக்கானே, நான் அடிக்க மாட்டேனே. அடிக்கலாம் என்ன அடிக்கிறியா மிஸ்டர் பீஸ்ட் கோல்டனு, அது என்ன லெஜெண்ட்ரின்னு நினைக்கிறேன், தெரில. என்னடா முன்னாடி போயிட்டே இருக்க, போடா. போக மாட்டியாச்சும் ஓகே. ப்ரோ என்ன ப்ரோ அவனே அவுட் ஆகிட்டான். நான் அப்போ துரத்திட்டு வந்தது வேஸ்ட்டா. ஓகே, பின்னாடி போயிட்டு அப்படியே மற்றவங்கள மாஸ்டரு சப்ஸ்கிரைப் இங்கே பாருங்கள் ப்ரோ. என்னோட கேமில் வரவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு. ஸோ நீங்களும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸோ ஓகே, ஏய் ஓடாதரா அடே ஓடாதரா. ஐயோ நான் முன்னாடி வந்துட்டேன், பாய்டா போடா. நல்ல பஞ்சு அப்படியே ஒரு மாதிரி பறந்தான். ஸோ ஓகே, இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான், அவனும் சாம்பியனா. கண்டிப்பாக சாம்பியனாக தான் இருப்பாங்க, ஏன்னா நம்ம சாம்பியன் இல்லை. ஸோ ப்ரோ என்ன ப்ரோ இப்படி வலிக்கெலாம் விடுது ப்ரோ, எப்படி ப்ரோ வலிக்கெலாம் விட்டுச்சு, அதை போங்கடா. சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் என்னப்பா கைஸ், உங்களுக்கு ஸ்குவிட் கேம் தெரியுமா பிடிக்குமா கைஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்குவிட் கேம் ஒரு வீடியோ பார்க்கணுன்னா நான் சொல்கிற சேனலில் போய் பாருங்கள் கைஸ். ஸோ ஒரு சேனலோட எப்படி சர்ச் பண்ணணுன்னா அவர் சேனல் பேர் வந்து பிரைமேக்ஸ் கேமிங்கு. ஆனால் அதை எப்படி சர்ச் பண்ணணும்னு மறந்துட்டேன் கைஸ். நான் உடனே இந்த மேட்ச் கழிச்சு போய் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல வீடியோ ப்ரோ, அந்த ஸ்குவிட் கேம் பற்றி போட்டிருப்பாரு. அதாவது ஸ்குவிட் கேம்னா ரியல் ஸ்குவிட் கேம் இல்லை, நம்ம ரோப்ளாக்ஸ் இருக்கும் தெரியுமா, அது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆதித்யா குமாரா, நான் அஜித் குமார்னு ரீட் பண்ண வந்துடுறேன். ஸோ ஓகே, மேக்ஸி ஷீல்டா என்னப்பா சொல்லிகிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய கேமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்குவிட் கேம் எக்ஸ்னு ஒரு கேம் இருக்குது கைஸ். ஸோ வந்து அது யார் க்ரியேட் பண்ணான்னு தெரில, செம்மையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், ஃபன்னாக இருக்கும். ஸோ அதில் நிறைய ரவுண்டு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெட் லைட் க்ரீன் லைட் அது மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ புதுசாக அவர் என்னென்னமோ கண்டுபிடிச்சாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதெல்லாம் நீங்களும் போய் பாருங்கள் கைஸ். ஸோ புதுசாக ஏதோ ஒரு ரவுண்டுலாம் வந்துச்சு, அதை உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம், அதெல்லாம் நீங்கள் போய்ட்டு எப்படி அதுக்குள்ளே போகணும் அதெல்லாம் போய் பாருங்கள் கைஸ். அதாவது நான் சொல்கிற சேனலில் இவ்வளோ பேசுகிறேடா, சேனல் பேரை தான்டா சொல்ல மாட்டேறா, இது எப்படா சர்ச் பண்ணணும்னா உடனே போய் சொல்லிடுறேங்க வச்சுருங்க. ஸோ கைஸ், அவர் தான் இவர் தான் அவர். இந்த பிரைமேக்ஸ் எப்படி சர்ச் பண்ணணும்னா அட்டுதலை பிரைமேக்ஸ் கேமிங் 12 எல்லாமே ஸ்மால் தான் கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ தான் பிளேயிங் ஸ்குவிட் கேம் எக்ஸ் இன் ரோப்ளாக்ஸ் தமிழ். ஸோ வெறித்தனமான இவர் எவ்வளோ இங்கே பாருங்கள் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காருன்னு. ஸோ ஒரு சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இவர் தான் அப்போ சொன்ன அவர், இப்போ சொன்ன இவர். ஸோ ஓகேங்களா, இவர் தாங்க சிவி கிளச் வேர்ஸ் அப்படின்னு.
ஸோ ஓகேங்களா, இவர் வந்து லாஸ்ட்டாக சூச்சு சார்லஸ் என் கூட விளாண்டு போட்டிருந்தாரு. ஸோ நானும் போட்டிருப்பேன் அந்த ஒரு வீடியோவை. நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்களா ரேங்க் புஷிங் இன் ஸ்டம்பிள் கைஸ் வித் ஹரி ப்ரோ, அதாவது பிரைம் எக்ஸ் கேமிங். அந்த யூடியூபர் இந்த யூடியூபர் எல்லா யூடியூபருமே நம்ம யூடியூபர் தான். ஸோ ஓகே, அவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு கைஸ், இங்கே பாருங்கள். ஸோ அவர் ஸ்டம்பிள் கைஸ் அதை மட்டுமே போட மாட்டார், நிறைய விஷயம் போட்டிருக்காரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் ஒரு அனிமே ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு யூடியூபர் எஸ்கேஆர்ன்ற ஒரு யூடியூபரையும் அவர் கூடயும் ஒரு ஃபைட் வச்சுருந்தாரு. ஃபைட்டில் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு கைஸ். ஸோ ஓகேங்களா, அது மாதிரி நிறையா வீடியோ வந்திருக்கு. மைண்ட் கிராஃப்ட் விளாடுவார் எல்லாமே இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் இந்த 2 சேனலை மறக்காமல் போய் பார்த்துருங்க. அடுத்து 99 டேஸ் இந்த ஃபாரஸ்ட்டு நம்ம பிரைமேக்ஸ் கேமிங் போட்டார். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் கைஸ். நியூ ஜர்னி தமிழ், ஓ ஸ்டம்பிள் கைஸா, ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி என்ன ப்ரோ நியூ ஜர்னி தமிழ் 2 வீடியோவாக போட்டிருக்காரு. ஸோ ஓகே, இப்படியே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா நம்ம எப்படி சாம்பியன் போகிறது. ஸோ நம்ம டக்குன்னு ப்ளே கொடுத்து போகலாம். ஸோ அந்த கிளட்ச் வர்ஸ் அந்த அவர் சூச்சு சார்லஸு பயங்கரமாக அனிமே அப்படிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் சாம்பியனு. அவரோட எப்படி சர்ச் பண்ணணுன்னா @PHAG-67. ஸோ அதாங்க கைஸ் அவரோடது. ஸோ நான் தப்பாக சொல்லிடுறேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து அதாவது நம்ம பிரைமேக்ஸ் கேமிங்கோடது பார்த்தீங்கன்னா @PrimeXGaming-12. ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. ஸோ அதாவது பார்த்துருங்கன்னா செம்மையாக இருக்கும் கைஸ், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஸ்குட் கேம் வீடியோவாக இருக்கட்டும், அடுத்து வந்து நம்ம இவர் போட்ட அந்த சூச்சோ சார்லஸாக இருக்கட்டும், பயங்கரமாக இருக்கும் கைஸ். எல்லாமே பயங்கரம்னா ஃபன்னியாக இருக்குன்னு சொல்லாரேன். ஸோ அடுத்து கொஞ்சம் ஹாரராகவும் எல்லாமே இருக்கும் கைஸ். ஸோ இந்த 2 சேனலுமே நீங்கள் போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம வெல்கம் பேக் டு த கேம் ப்ளே. ஒருத்தவனை இப்போ தான் அடித்து பறக்கோட்டேன்னு சொல்லிக்கிறலாம். இந்த மேக்ஸி ஷீல்டு கடுப்பேற்றுறாங்க ப்ரோ, போட்டு காமிக்கிறாங்க. நம்மளும் ஒன்று ஷீல்டில் வாங்கி மேக்ஸ் போயிடணும், அது மாதிரி ட்ரிகர் ஆகுது. ஸோ ஓகே, நீ வந்தனா குத்திடுவேன் ப்ரோ 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 பதட்டமாகக்கூடாது. ஸோ அது மாதிரி லைட்டாக லேக் ஆகுது, அதனால தான் நான் பெருசாக எதுவுமே பண்ணல. அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்பாஞ்ச் பாப் டேஷ் கடுப்பாக வருது ப்ரோ இப்போலாம் இது விளாடவே. ஏன்னா இந்த ஒரே காரணம் இந்த காற்றும் நம்மளை ஸ்லோவாக்குறதும் ஒரு மாதிரி ஸ்லோவாக நடக்கிறவங்களுக்கு தெரியுதா, அதனால தாங்க இந்த ஒரு மேப் விளாடவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போலாம். ஸோ அடுத்து வந்து இதில் ஒரு அனிப்ரோ ஒரு ட்ரிக்கு சொன்னார், இருந்தாலும் அந்த ட்ரிக்கை நான் வந்து பண்ணலை. அடுத்தாட்டி இந்த ஒரு வேவ் வந்தோடனே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அனிப்ரோனா கிளட்ச் வருஷா, ஹரிப்ரோனா இவர் பிரைமேக்ஸ் கேமிங் இவர் தானே முடிச்சாச்சு ப்ரோ, சிக்கன் முடிச்சாச்சு. என்கிட்ட கேட்டீன் டீ இந்தா பார்த்தீங்களா புகுற மாட்டேன், என்னமோ புகுந்த மாதிரி இந்தா பார்த்தீங்களா புகுற மாட்டேன்றேன். இந்த முள்ளில் இதில் நிற்கிறதும் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, கடுப்புயா கடுப்பு. இப்படியே போனால் நான் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க மாட்டேன் போல். இந்த முள் நானும் வாங்கிட்டாதே, அந்த காற்று இங்கிட்டு தள்ளும், அப்படியே பட்டு முள்ளில் அடி வாங்கிடுறேன். அந்த ஒரு வேவுக்கு ஏதாச்சும் கண்டுபிடிக்கணுங்க, புகுந்துடணும், இல்லைனா பிளாக் உடச்சி போயிடணும். நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஓகே, 70+ பரவாயில்ல, மைனஸ் ஆகாமல் இருக்கே. இது மாதிரி 70++ஆக பண்ணியாச்சும் 800-400 வர போயிடலாங்க. இன்னும் நான் ஒரு 4 மேட்ச் ஜெயித்தாலே எனக்கு தெரிஞ்சு போயிடலாம். ஸோ நம்ம ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துட்டு எவனாச்சும் வராங்களான்னு பார்ப்போம். அப்படியே வாங்கடா, யாராச்சும் ஆன்லைனில் இருக்காங்களா? யாருமே ஆன்லைனில் இல்லை ப்ரோ. அதாவது அந்த பப்ளு ப்ரோவும் பிரைமேக்ஸ் கேமிங்கும் பிரைம் ஸ்மோக்குன்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே, எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம மேட்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், திரும்பி சொல்கிறேன், வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ ஓகேங்களா, அது மாதிரி தான் டெய்லியும் வீடியோ கண்டென்ட்ஸ் புதுசாக சேனல்லே அறிவிப்பேன். அந்த சேனல்லாம் நான் ஒன்றும் சும்மாலாம் அறிவிக்க மாட்டேங்க கைஸ், அவங்க நல்லா பண்ணுறாங்களான்றனால தான். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து லேசர் டேஷ் லெஜெண்டரி டோன்ட் ஃபாலு வந்தாச்சு. இப்போயே 14 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ நான் டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு கடையை சாத்தணுன்ற மாதிரி தான். எத்தனை சாம்பியன் அப்படியே குத்துக்கடா போடு, வேறு லெவலு. என்ன மாதிரி இன்னொருத்தையும் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தால் அவனும் காலி ஆகிட்டான். சூப்பர் கைஸ். ஸோ ஓகே, டிவிக்கு எந்த பார்த்தீங்களா, சாரி கேவிகேன்னு இருக்குது. அதனால் டிவிகேக்கு பதிலாக கேவிகே கைஸ். என்ன தெரிஞ்சு அவர் டிவிக்கு என்ன வச்சுருப்பாரு, தெரியாமல் கேவிகேன்னு ஒரு கில்டு ஆரம்பிச்சிட்டாரு போல். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஜெம்ஸில் போல், அதான் மாற்ற மாட்டுறாரு. அவர் அப்படியே தள்ளி விட்டுருக்கலாம்னு நீங்கள் கேட்பீங்க, அதான் போனேன் நான் வரல கைஸ். என்னடா மாற்றி குத்திக்கிட்டே இருக்கீங்க? ஓய் எஸ்எஸ்ஆர் உண்மையான கில்டா எஸ்எஸ்ஆரோடது. கேவிகே ஓய்
டே எஸ்எஸ்ஆர் என்னப்பா அது எஸ்ஜி ஸ்கோப்பிலி என்ன ப்ரோ ஸ்டம்பிள் கேமோட பேரே போடு அருமையான பஞ்சு நானே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தன் தான் அவுட் ஆனா 2 பேரும் அவுட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். டே கேவிகே அவுட் ஆயிடுறா. ஆகலையா ஓகே. டே குத்தாரா டே எஸ்ஜி ஸ்கோப்பிலி எஸ் பா பா பாய்டா தம்பின்னு சொல்லுறது கைஸ் பாபான்ட்டு இருந்தேன். என்ன குத்துற என்ன காம்போ பண்ணுறீங்க ஐயோ இந்த பேலக்கா ஐயோ நன்றிடா அந்த ரெட்டு போனுக்காரா நல்ல வேலை அவன் இல்லைன்னா நான் அவுட் ஆயிருப்பேன் கைஸ் லேசரில் பட்டிருப்பேன். அவன் அப்படியே எனக்கு ஒரு பாடி பிளாக்கை போட்டு நிப்பாட்டினான் சூப்பரு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சாச்சு கைஸ் இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சாலே நம்ம சாம்பியன் போயிடலாம். ஸோ கைஸ் உள்ளக்க வந்தாச்சு. இந்த பார்த்தீங்களா போகிறவே மாட்டேன் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். பாதி பேர் சாம்பியனாக தான் கைஸ் இருக்காங்க. ஏன்னா நம்மளும் சாம்பியன் போக போகிறோம் இல்லவா. ஸோ அதனால் பாதி பேர் சாம்பியனாக தான் வராங்க. என் பேர் அது கில்டு பேர் டிவிகேன்னு பார்த்த மாதிரி இருக்கே டிஎன் ஐயா டிவிகேனே வருது கைஸ். ஸோ நீங்கள் வெளிநாடு எங்கேயாச்சும் இருந்து பார்க்குறீங்கன்னா என்னடா டிவிகேன்றன்னு கேட்டிங்கன்னா கைஸ் அது நீ உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது யார் என்னன்னு ஸோ தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். அதே எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே போயிட்டு கமெண்ட் பண்ணி நீங்களே ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்பீச்சஸை அதாவது நீங்களே ப்ரோ இவன் பேர் என்னது நான் டிவிக்கேனே பார்க்குற மாதிரியே எனக்கு இருக்குது கைஸ். ஸோ ஓகே பாய்டா குத்தலையா அட போங்கடா. ஸோ கைஸ் அடுத்து அந்த டோர்னமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஐயோ நல்ல வேலை பஞ்சு பண்ணியிருப்பான்ற ஒரு பயம். ஸோ ஓகே இவனை முடிச்சாச்சு. ஸோ இந்த இருங்க கைஸ் நான் தெரியாமல் லாஃபிங் பண்ணப்பட்டேன். டோர்னமெண்ட்டில் இந்த ஒரு எமௌண்ட்டு கிடைக்கும் கைஸ். ஸோ இந்த எமௌண்ட்டை நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சுருங்க. அதாவது கிளைம் பண்ணி அது 15ஆவதுல கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் முடிஞ்சால் ஏற்றுங்க கைஸ். ஸோ ஏன்னா இது அப்படியே நம்ம ஃப்ரீ ஃபயரில் பக்கத்து போனீங்கன்னா அங்கே ஒரு எமௌண்ட் இருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க இதுக்கு தான் போகிறத காத்து வச்சிருக்கணுன்றது. போகாதே நண்பா போகாதே. என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு ஜெயிச்சாச்சு கைஸ். ஸோ அடுத்த மேட்ச் போயிடலாம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் நினைக்கிறேன் சாம்பியன் போங்க கைஸ். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே போதும். ஸோ தி ஃபைனல் மேட்ச் டு சாம்பியன் போமா. இப்போ மட்டும் நான் அவுட் ஆகிட்டேன் சரியான கடுப்பு கைஸ். 100 மைனஸ் ஆகும். அடுத்து திரும்பி 2 மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பார்த்து பக்குவமாக விளாடணும் கைஸ். ஸோ நம்ம கரெக்டாக ஒரு 70 எடுத்தாலே போதும். 35 எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. ஸோ 70 எடுக்கிறதுக்குன்னா ஒரு 2 பேர் ஒருத்த ஆளுக்கு முன்னாடியே அவுட் ஆனால் கூட நமக்கு ஓகே தாங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ அது வரைக்காச்சும் நம்ம போகணும். ஸோ பார்த்து பக்குவமாக விளையாடணும் கைஸ். இதான் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ போ மாட்டியா ஓகே. ஸோ கைஸ் நான் வந்து இந்த ஒரு ஐடியா ஆரம்பித்து ரொம்ப நாள்லாம் இருக்காது. ரொம்ப நாள் தான் இருக்கும். ஒரு 2 மாதம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரில எவ்வளோ நாள் இருக்குன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ ஆனால் இந்த ஒரு கம்மியான டேஸ்லேயே நம்ம வந்து ஒரு மேக்ஸ் பஞ்சு போயிருக்கோம், மேக்ஸ் பச்சிலாக போயிருக்கோம், சருக்கு 5th லெவல் போயிருக்கோம், ஃப்ரீயாக கொடுத்த அந்த சிக்கன் பாம்பு 0 லெவலில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம நினச்சா இப்போ பிரிக்கும் வாங்கலாம். ஸோ அது மாதிரி பிரிக்கும் நம்மளால் வாங்க முடியும். அடுத்து வாலிபாலுக்கெலாம் சேர்த்து வச்சுட்ருக்கோம். சரி அந்த சூப்பர் ஜம்புக்கு அதுக்கெலாம் சேர்த்து வச்சுட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்மளாம் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பஞ்சுன்றதுலாம் முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரீம் மாதிரி. ஸோ அதை வச்சுலாம் குத்தணுன்னு இப்போ நம்மகிட்டே மேக்ஸ் பஞ்சுன்னும் போது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்கலாம் நான் சொன்ன ட்ரிக்கு படி. என்ன ப்ரோ ட்ரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம டோர்னமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னைக்காச்சும் பிளாக் டாஷ் அது மாதிரி நல்ல வேலை அவுட் ஆயிடுவேன். பிளாக் டேஷ் அது மாதிரி சம்மந்தப்பட்டது விடுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் பிடிச்ச ஜெம்ஸை ஏற்றிட்டே இருக்கணும் கைஸ். அதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 30 ஜெம்ஸ் கிடைக்கும். என்ட்ரி ஃபீஸ் வந்து 20. ஸோ அதனால தான் 30ன்னு சொல்கிறேன். ஸோ அது மாதிரி 30 ஜெம்ஸ் கிடைக்கும் கைஸ். ஸோ அதை நான் சொல்கிறேன்.
அதான் சொல்கிறேன், அதே தான் சொல்கிறேன், அதான் வாடா 30 ஜெம்ஸு கிடைக்கும் கைஸ். ஸோ அந்த 30 ஜெம்ஸு நீங்கள் அப்படியே கிளைம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட 1200 கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ அந்த 1200 வச்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல பாஸை போடலாம். ஸோ அந்த பாஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து 200 எபிலிட்டி டோக்கன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அடுத்து நிறைய ஜெம்ஸு, எபிலிட்டி கீஸு, டோக்கன்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் கைஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி பஞ்சு அதெல்லாம் வாங்கலாம் கைஸ். ஸோ நீங்கள் இப்போயே கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடி ஆரம்பித்து அது மாதிரிலாம் பண்ணலாம் கைஸ். ஸோ நீங்கள் ஐடி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, அந்த லெவல் அப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெவல் அப்பில் இருந்தும் நமக்கு நிறையா இது கிடைக்கும். ஸோ அதனால தான். ஸோ எப்படியே நானே பேசிகிட்டே எப்படியோ அவுட் ஆகாமல் வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம அவுட் ஆனால் கூட பிரச்சனையே இல்லை, கூல் டவுனாக விளாட்லாம். ஏன்னா நம்ம எப்படியும் சாம்பியன் போயிடுவோம் கைஸ். ஸோ அந்த நம்பிக்கை தான். ஸோ ஓகே. ரோஹித் சும்மா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. நான் கிளச்சு பண்ணிட்டேன், அந்த பாம் வந்து வெடிச்சிருச்சு அந்த டிஎன்டி. பரவாயில்ல, ஐ எம் ஹாப்பி பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஒரு வீடியோ பாருங்கள். சாம்பியன் போகிறோம் கைஸ். வேறு மாதிரியான வேறு லெவலு ஒரு ட்ரெஸ்ஸும் தருவாங்க. +70 கைஸ், 70 தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம போயிடலாம். போயிடும் தானே, நானும் இவ்வளோ பேசுகிறேன் கைஸ். இங்கே பாருங்கள் சாம்பியன் என்னமோ நம்மளும் சாம்பியன் வந்தாச்சு. குளோபல் ரேங்கிங் அன்லாக்டு. ஸோ கோல்டன் பவுன் இவனை தாங்க சொன்னேன், இந்த ட்ரெஸ் நமக்கு கிடைக்கணும். ஸோ ஓகே. இப்போ வந்து நம்ம பப்ளூ நம்ம இவர் அவர் பார்த்தீங்களா, அவர் எதில் இருக்காருன்னு பார்ப்போமா, அந்த லீடர் போர்ட்ஸு. அவர் எப்படி தேடுறதுலாம் எனக்கே தெரியாது, சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகலாம். எனக்கு அப்படியே பார்த்தாலே அந்த பேர் தெரிஞ்சிருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் எத்தனாவது இடத்துல இருக்கார், நான் எப்படியும் கம்மி தான், அதுக்கெல்லாம் பார்க்கல கைஸ், சும்மா அவங்கள்ட்ட காட்டணும் தான். ஸோ ஓகே, தள்ளிகிட்டே தான் போகிறேன், இருக்கிற மாதிரி தெரில. எங்கே ப்ரோ இருக்க? அவர் பேர் வந்து பப்ளூ. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் கைஸ். ஸோ ஓகே. வந்த மாதிரியே தரலையே, இல்லை நான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேனா கைஸ். ஏய் கரெக்டாக பார்க்கணும் ப்ரோ. எங்கே ப்ரோ? பார்த்தேன் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பார்க்கலையா கைஸ்? என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு பப்ளூன்னு. இல்லை நான் தான் அப்படியே சொல்கிறேன்னா. இந்த இருக்காரு ப்ரோ, 677 இடத்துல இருக்கார் கைஸ். பப்ளூ 2.0. இவர் வந்து கரண்ட் சீசன் ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாம்பியனில் இருக்கார். ஸோ வேறு லெவலு பப்ளூ ப்ரோ கண்டுபிடிச்சாச்சு. 677 ரேங்கில் இருக்கார், இந்தியா நாட்டில் இருக்கார். ஓகே. இப்போ வந்து நான் சொன்ன அந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. வேர்ல்டு லெவல்லலாம் நான் வீடியோ பார்க்க மாட்டேங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டுலாம் போக மாட்டேன். இருங்க, அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு எக்யூப் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான். ஸோ கோல்டன் பவுன் இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் நம்மகிட்ட ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வேணால் ஏற்ற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபைனலாக இந்த ரேங்க்டு சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியனும் போயாச்சு. ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ உங்களிலேருந்து விடைபெறுவது கேமிங் கேமர்ஸ். ஓகே கைஸ், பை சப்ஸ்கிரைப்.